ஸோ இந்த கொஸ்டின்ல கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரர் ஜெனரல் டயக்ராம் நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. போல் தான் ஆரிஜின். அது கான்கேவ் மிரரா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் சரி. ஸோ போலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பிளஸ் ஒய் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு டேர்ம் தான். இப்போ கிவன் வேல்யூஸை நோட் டவுன் பண்ணிடலாம். இதில் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது யூ கொடுத்துருக்காங்க, யூ 10 சென்டிமீட்டர். ஆனால் நான் எடுத்திருக்கிறது மைனஸ் 10 சென்டிமீட்டர். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் பிளேஸ் பண்ணும். இது வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ், இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து போலுக்கான டிஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால எப்போவுமே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம மைனஸில் தான் கன்சிடர் பண்ணணும். அது கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணணும். அதோட சைனை இங்கே 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் மிரராக இருந்ததுன்னா ஃபோக்கஸ் ரைட் ஆஃப் த போல் தான் ஃபார்ம் ஆகுது, அதாவது பிஹைண்ட் த மிரர் தான் ஃபார்ம் ஆகுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் தான் ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்ல நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மிரர் ஃபார்முலா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு 1/v + 1/u = 1/f. ஸோ ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1/f அண்ட் 1/u வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/fக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க. அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். 1/uக்கு 1/-10, அதாவது -1/10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே மிஸ்டேக் வரும். ஸோ அதனால அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு அப்புறமேட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகே, அடுத்தது 15க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுக்கணும், 30. ஸோ 30ல் 2 15s இருக்கு. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1. இங்கே 30ல் 3 10s இருக்கு. ஸோ 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 + 3 5. 5/13 கிடைக்கும். அது சிம்பிளிஃபை பண்ணால் 1/6ன்னு கிடைக்கும். 1/6 = 1/v. ஸோ ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது v, தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ அதுக்கு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம், 6 சென்டிமீட்டர். இதோட பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இங்கே இந்த சைடு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். போல்லேருந்து 6 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அதோட இமேஜ் ஃபார்ம் ஆகும். So the image is 6 centimeter at the back of the mirror. Next, nature of the image க்கு நம்ம magnification value எடுத்துக்கலாம். இந்த formula யூஸ் பண்ணிக்கலாம், -v/u. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். minus by minus plus ஆயிடும். 6/10 is equal to 0.6. இந்த magnification value m value less than 1 இருக்கிறதுனால ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் டிமினிஷ்டாக இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். இதோட பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். ஸோ த இமேஜ் இஸ் விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட்.